மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக டெல்லியில் அதிகாரிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேற்காசிய போரால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக அதிகாரிகளோடு உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பெட்ரோல், டீசல், எரிவாயு, உரங்களின் இருப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் மோடி அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். இந்த ஆலோசனையின் முடிவில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக அதிகாரிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நாட்டில் பல்வேறு இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் அதிகாரிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி அது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆலோசனை முடிவில் ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்கா? என்ன விவரம் கணபதி? ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பல்வேறு தாக்கங்கள் ஆகியவை குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த ஆலோசனையிலே மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். நாட்டிலே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் அதை தவிர்ப்பது, மேலும் ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாது மேற்காசிய நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களது பாதுகாப்பு மற்றும் ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து சிக்கல்கள் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்படுவது, அதை தவிர்ப்பது எப்படி, ஏற்றுமதியாளர்கள் இதனால் பாதிக்கப்படாமல் இருப்பது, மேலும் இந்தியாவிலே உர தட்டுப்பாடு போன்றவை ஏற்படாமல் இருப்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. மிகவும் முக்கியமாக ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது. காரணம், வணிக ரீதியாக விநியோகிக்கப்படும் சிலிண்டர்கள் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருந்தது, பின்னர் 20% தற்போது விநியோகம் நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் நடவடிக்கைகள் எடுப்பது எப்படி, மேலும் எரிபொருள் விலை உயராமல் இருப்பதற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த ஆலோசனைகளின் தொடர்ச்சியாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படலாம். அதில் ஒரு சில முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கணபதி.